இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா ஒரு ஒரு சுக்கு காப்பி குடிச்சு நிறைய நாளாச்சுன்னு சொல்லி சுக்கு காப்பி குடிச்சிடலான்னு சொல்லி வந்தேன். ஏன்னா பிள்ளைய பற்றியனா ஒரு வாழைக்காய் பற்றி வச்சுண்டு அம்மன்னு சவச்சுட்டுருக்கியா. சரி அப்படி இங்கே வர வந்தாச்சு. இனி ஒரு சுக்கு காப்பி பார்த்தீங்களா, சுக்கு காப்பி அப்படியே அப்படியே 2 முட்டை போண்டாயம் வாங்கினேன். சரி இனி திருப்பூர் எல்லாம் போகணும், போயிட்டு வரேன். நானும் பிள்ளை மட்டும் போயிட்டு வரோம். அடுத்து இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரத்துலேருந்து அரண்மனைக்கு போகிற வழியில் இந்த கடை இருக்குது. கரெக்டாக திருவரம்பு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. இவர் இங்கே காப்பியும் சரி பலரும் சரி செம்ம டேஸ்ட்டு. இந்த பக்கம் வரவங்க இவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாரு. இந்த பக்கம் வரவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணனுக்கு. கடைசியாக நானும் என் பிள்ளையை மாட்டி திருப்பரப்பு வந்தாச்சு. பார்த்தீங்களா, திருப்பரப்பில் உள்ள வியூ. போட் கிளப்பு சைடாக வந்திருக்கோம் பாலத்தில். அப்போ என்னென்னா ஒரு யானை கிடந்து குளிச்சுது. ஒன்று மட்டும் இல்லை, இன்னொன்று உண்டு நேருங்க. 2 ஆனை சுகமாக கிடந்து குளிச்சுது. கிடைக்கிறத பார்த்தீங்களா, என்ன நீட்டாக கிடந்து குளிக்குதுன்னு. ஃபுல்லாக ஒரே என்ஜாய் தான், என்ஜாய் பண்ணி ஒரே என்ஜாய் தான். ஒரு வேலையாக திருப்பூர் மொத்தம் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்ன பிள்ளைக்கு யானை பார்த்து தீருதில்லை. அங்கே பார்த்தீங்களா யானை நாங்கள் வந்து எப்படிங்க ஒரு 1.5 மணிக்கூர் இருக்கும். 1.5 மணிக்கூராக அப்படியே வந்த போல்ஸ்லேயே அப்படியே கிடக்குது. என்ன செய்யுது, சூடு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி யானைகள் தண்ணி கிட்டுனதும் அப்படியே கிடக்குது. ஏன்னா பிள்ளைய பற்றியெல்லாம் அவளுக்கு தான் ஒரு நேரமும் ஆனை பார்த்து தீருது. சரி இனி வீட்டுக்கு கிளம்பியோம். இனி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.